நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை இதயம் கனிந்த வரவேற்கிறோம். இங்கு கதைகள் பற்றிய பயனுள்ள தகவல்களையும் புதிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வோம். அறிவை பகிர்வோம். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்போம். ஒரு சமூகமாக வளர்வோம். உங்களின் ஆதரவு மற்றும் அன்பு எங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். இதேபோல் பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் ஷேர் செய்யவும். வெளியிலே அகண்ட சமுத்திரத்தில் பிரயாணம் செய்யும் கப்பல்களுக்கு அந்த இயற்கை ஹார்பருக்குள்ளே கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிற்பது தெரிய முடியாது. கப்பல் நின்று சிறிது நேரம் ஆனதும் நானும் இன்னும் சிலரும் கப்பல் நாயகரிடம் போனோம். நிலைமை எப்படி என்று விசாரித்தோம். இனி அபாயம் ஒன்றுமில்லை. கம்பியில்லா தந்தியில் மறுபடி செய்தி வரும் வரையில் இங்கேயே நிம்மதியாயிருக்கலாம் என்றார் காப்டன். பிறகு அந்த தீவை பற்றி விசாரித்தோம். அதற்கு பெயர் மோகினித் தீவு என்று காப்டன் கூறி இன்னும் சில விவரங்களையும் தெரிவித்தார். இலங்கைக்கு தென்கிழக்கே 3 நாள் பிரயாண தூரத்தில் அந்த தீவு இருக்கிறது. அநேகருக்கு அத்தகைய தீவு ஒன்று இருப்பதே தெரியாது. தெரிந்தவர்களிலும் ஒரு சிலருக்குத்தான் இம்மாதிரி அதற்குள்ளே கடல் புகுந்து சென்று இரகசிய இயற்கை ஹார்பர் ஒன்றை சிருஷ்டித்திருக்கிறது என்று தெரியும். அது சிறிய தீவுதான். ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு 3 காத தூரத்துக்கு மேல் இராது. தற்சமயம் அந்த தீவில் மனிதர்கள் யாரும் இல்லை. ஒரு காலத்தில் நாகரிகத்தில் சிறந்த மக்கள் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டுமென்பதற்கான சின்னங்கள் பல இருக்கின்றன. அஜந்தா, எல்லோரா, மாமல்லபுரம் முதலிய இடங்களில் உள்ளவை போன்ற பழைய காலத்து சிற்பங்களும் பாழடைந்த கோயில்களும் மண்டபங்களும் அத்தீவில் இருக்கின்றன. வளம் நிறைந்த அத்தீவில் மக்களை குடியேற்றுவதற்கு சிற்சில முயற்சிகள் செய்யப்பட்டனையோ அவை ஒன்றும் பலன் தரவில்லை. சில நாளைக்கு மேல் அந்த தீவில் வசிப்பதற்கு எவரும் இஷ்டப்படுவதில்லை. ஏதேதோ கதைகள் பல அத்தீவை பற்றி சொல்லப்படுகின்றன. அதோ தெரிகிறதே, அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்தால் நான் சொன்ன பழைய காலத்து சிற்ப அதிசயங்களையெல்லாம் பார்க்கலாம். இதற்கு முன்னால் ஒரே ஒரு தடவை நான் அக்குன்றின் மேல் ஏறி பார்த்திருக்கிறேன். ஆனால் தீவுக்குள்ளே போய் பார்த்தது கிடையாது என்றார் கப்பல் நாயகர். இதைக் கேட்டதும் அந்த குன்றின் மேல் ஏறி பார்க்க வேண்டும் என்கிற அடக்க முடியாத ஆர்வம் என் மனத்தில் ஏற்பட்டுவிட்டது. பழைய காலத்து சிற்பம், சித்திரம் இவற்றில் எனக்கு உள்ள சபலம்தான் உமக்குத் தெரியுமே. காப்டன் கூறிய விவரங்களைக் கேட்ட இன்னும் சிலரும் என் மாதிரியே ஆசை கொண்டதாகத் தெரிந்தது. எல்லாருமாகச் சேர்ந்து கப்பல் நாயகரிடம், இங்கே கப்பல் வெறுமனே தானே நின்று கொண்டிருக்கிறது. படகிலே சென்று அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்துவிட்டு வரலாமே என்று வற்புறுத்தினோம். கப்பல் நாயகரும் கடைசியில் எங்கள் விருப்பத்துக்கு இணங்கினார். இப்போதே மாலையாகிவிட்டது. சீக்கிரத்தில் திரும்பி வந்துவிட வேண்டும். நான் இல்லாத சமயத்தில் ஏதாவது முக்கியமான செய்தி வரலாம் அல்லவா என்று சொல்லிவிட்டு கப்பலில் இருந்த படகுகளில் ஒன்றை இறக்கச் சொன்னார்.